ஹலோ எவ்ரிவன். இந்த குரூப் 2 டூ ஏ அண்ட் குரூப் 4 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இதோட சாதகம் பாதகம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பேட்டர்ன் வந்து பார்த்துருவோம். இது வந்து பழைய எக்ஸாம் பேட்டர்னு, இது புது எக்ஸாம் பேட்டர்னு. பழைய எக்ஸாம் பேட்டர்னில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் வந்து வச்சிருந்தாங்க, அப்புறம் ஜிகே, அப்புறம் வந்து மேத்ஸ். இதில் பார்ட் ஏல பொறுத்த வரைக்கும் இலக்கணம் வந்து 40 கொஸ்டின் வரையும் கேட்டுட்டு இருந்தாங்க, இலக்கியம் 30 கொஸ்டின் வரைக்கும், அறிஞர் தொண்டில் வந்து 30 கொஸ்டின் வரையும் கேட்டிருந்தாங்க. ஜிகேவை பொறுத்த வரையும் 75 கொஸ்டினில் சயின்ஸு, கரண்ட் இவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 9 டாப்பிக்கில் இது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. 10 மினிமம் அந்த முன்ன பின்ன இருக்கும், 8லேருந்து 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி. ஜாகிரபினா 5லேருந்து 7 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி முன்ன பின்ன இருந்தது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 ஆப்டிடியூட்ல தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 2 அது மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் புது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, பார்ட் ஏ இங்கே அப்படி தான். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வந்து 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் லாங்குவேஜை வந்து கொஞ்சம் ஒரு 7 பார்ட்டாக எலாபரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் சேம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்த 9ஐயும் சுருக்கி 6 பார்ட்டுக்குள்ளே வந்து சுருக்கி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த 25 ஆப்டிடியூட்ல வந்து 2ஆக பிரித்து ரீசனிங்க்கு 10 கொஸ்டின் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சு. ஸோ ரீசனிங் நம்ம படித்தோம். ஜிகே பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும், மினிமம் ஒரு 7லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் முன்ன பின்ன மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ சயின்ஸை குறைச்சி 5 கொஸ்டின்குள்ள தான் நான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறோம், 10 கொஸ்டின் தான் கேட்க போகிறோன்ட்டு. ஸோ அது பாசிபிலிட்டி, இத்தனை கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு நம்மளால் கன்ஃபார்ம் சொல்லிட முடியாது. பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும். அடுத்து ஜாகிரபியில் நாங்கள் 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்கள் 10 கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு 10ம், ஐஎன்எம்ல ஒரு 4, தொடர் ஒரு 15 கொஸ்டின் முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து இப்போ 10 கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொஸ்டின், இது கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 13 அந்த ரேஞ்சில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் 15 கொஸ்டின் பாலிட்டிலேருந்து கேட்க போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். பட் இப்போ அவங்க யூனிட் 9ஐயும் சேர்த்து 20 கொஸ்டின் நாங்கள் கேட்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அதே பேட்டர்ன் 20 கொஸ்டின் வந்து கேட்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுல அவங்க ஃபோக்கஸ் வந்து மெயினா வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு அதுக்கு தான். பட் இந்த சிலபஸ் வந்து இப்படி ஷார்ட் பண்ணதுனால நம்ம படிக்கிறது வந்து கம்மியாயிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. படிக்கிறது சேம் அதே தான். ஒரு கொஸ்டின் ஜாகிரபி வந்து கேட்டாலையும் மொத்த ஜாகிரபி தான் வந்து படிச்சாகணும். அதனால நம்ம படிக்கிற சுமை வந்து குறைஞ்சிச்சான்னு கேட்டால் சுமை குறையில, அவங்களோட பேட்டர்ன் தான் வந்து மாறி இருக்கு. மற்றபடி எல்லாம் படிக்க வேண்டியது தான். அப்புறம் இந்த ரீசனிங்கை கொஞ்சம் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கு. இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் அதை பிரித்து பார்ப்போம், அதை பின்னாடி பார்ப்போம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது பழைய பேட்டர்னில் பார்த்தோம்னா 3 பேட்டர்னாக பிரிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இலக்கணத்துலேருந்து ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் இந்த பொறுத்துக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இது மாதிரி வந்து ஒரு 21 டாப்பிக்கை பிரித்து விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து இந்த டாபிக் இருக்கு. அந்த அந்த இலக்கண பாட்டை ஒரு குரூப்பாக இருக்கிறத வந்து பிரித்து விட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, அப்புறம் இந்த வேர்ச்சொல்லறிக, வினைமுற்று இப்படின்னு ஒரு பகுதியாக வந்து பிரிச்சுட்டாங்க. அடுத்து வந்து எதிர்ச்சொல்லு, ஓரெழுத்து ஓர்மொழி, பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அகரவரிசைப்படி எழுதுக, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, ஊர் பெயர், மருவோ. ஸோ இதை வந்து ஒரு பேட்டர்னாக வந்து பிரிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து இந்த ஒருமை பன்மை, செய்வினை, செய்பாட்டு வினை, அந்த இளமை பெயர்கள், அந்த பசுக்கன்று அது மாதிரி வருது. அடுத்ததாக வந்து மரபு, வினை மரபு, தொகை மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அடுத்தது வந்து இந்த டிரான்ஸ்லேஷன், கலைச்சொற்கள், அதை வந்து ஒரு பகுதியாக பிரிச்சுட்டாங்க. அடுத்து வந்து ஒரு பத்தியை கொடுத்து அதுலேருந்து வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும், பழமொழிக்கு வந்து தகுந்த பொருள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்தியாக பிரிச்சுட்டாங்க. அடுத்து வந்து மொழிபெயர்ப்பு, கிட்டத்தட்ட இதுவும் ஒன்று தான். இதில் வந்து தமிழ் சொற்களை வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழ் சொற்களை வந்து எடுத்து எழுதணும். அப்புறம் வந்து ஒரு ஆவணம் கொடுத்து அது கோப்புகள் வந்து எந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் வந்து வைக்கணும். ஸோ இந்த சிலபஸ் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ, எப்படிப்பட்ட ஆட்கள் தேவையோ அது மாதிரி சிலபஸ் அமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஃபேக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய அடி. இதில் வந்து இந்த இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, அதில் வந்து 60 கொஸ்டின் கேட்டுட்டு இருந்த இடத்துல இவங்க 15 கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய டிராபேக் ஃபார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா தமிழ் தொண்டு, தமிழ் அறிஞர்கள் தான் இருக்கிறதுலே வாஸ்ட் டாபிக். அதை வந்து படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து எடுத்துக்கும். மற்றபடி இந்த இலக்கணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மாதத்துல புதுசாக இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்க கூட ஒரு 2 மாதம் வந்து இந்த இலக்கணத்தை வந்து படித்து முடிச்சிட முடியும். பட் இந்த இலக்கியம் அண்டு தமிழ் தொண்டு, தமிழ் அறிஞர்கள் தான் வந்து மொத்த புத்தகத்துலேயும் அதுதான் வந்து அதிகம். ஸோ அதை வந்து குறைச்சி நாங்கள் 15 கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறதுனால இதனால் என்ன பிரச்சனைனா கட் ஆஃப் வந்து கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 15 கொஸ்டின் தான் அதுக்குள்ளனா குத்துமதிப்பாக 2-3 கூட கரெக்டாக வாய்ப்பு இருக்குது சும்மா அடிக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால வந்து கட் ஆஃப் கூடி வரதான் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன சாதகம் பாதகன்றது பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பகுதி ஆளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கிற திருக்குறளை வந்து அப்படியே வந்து திருக்குறள் சேர்த்திட்டாங்க. ஒரு 20 டாபிக். அடுத்து வந்து அறநூட்கள், இந்த 17 கீழ்கணக்கு, மேல் கணக்கு, அந்த விஷயத்தை வந்து சேர்த்திட்டாங்க. அடுத்து வர கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சிற்றிலக்கியம் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க.
இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பகுதி சி, அது பழைய பேட்டர்ன் படி பகுதி ஈல வந்து இந்த பாரதியார்ன்ற பேரை வந்து எடுத்துட்டாங்க. பாரதிதாசன் அது மாதிரி வந்து சில சில பேர்கள் தான் வந்து வச்சிருக்காங்க. இதுல இருந்து அங்கங்கே பொறுக்கி போட்ட மாதிரி வந்து ஒன்று டாபிக் தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நிறைய அந்த மூலிகை சார்ந்த விஷயம் அந்த விஷயத்தெல்லாம் வந்து நிறைய எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இதோட சாதகம் என்னன்னு பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்து பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து அவங்க இலக்கணத்துலேருந்து நாங்கள் 25 கொஷினு சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை வந்து இத்தனையாக பிரித்து போட்டு இதிலிருந்து நாங்கள் இத்தனை கொஷின் கேட்க போகிறோம். மீதி நியர்லி ஒரு 85 கொஷின் அது சார்ந்தே வந்து கேட்க போகிறோம். மீதி ஒரு 15 கொஷின் தான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்தன மாதிரி வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து என்னோட பார்வையில் இவ்வளோ பெரிய டாப்பிக்கை சுருக்கி 5 கொஷின் தான் அங்கேருந்து கேட்க போகிறோம்னா 5 கொஷின் கேட்கறதா இருந்தாலும் அந்த 5 கொஷினுக்கு அத்தனையும் படிச்சு தான் ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியல. சரி, இதோட சாதக பாதகம் அப்படின்னு வந்து என்னன்னு பார்த்தோம்னா சடனாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல். இப்போ 2021 இப்படி தான் பண்ணாங்க. இனிமேலுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வரப்போது. குரூப் 4 வந்து ஜெனரல் இங்கிலீஷ் வந்து கிடையாது, இனிமேல் ஜெனரல் தமிழ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுனால வேறு வழியே இல்லை, தமிழ் படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது சரி வேறு வழி இல்லைன்றதுனால தமிழுக்கே வந்து போயிடுவோம், தமிழ் சார்ந்து தான் நீ வந்து இயங்க போகுதுன்றதுனால தமிழே வந்து எடுத்து படிச்சிருவோம்னு சொல்லிட்டு நான் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு தமிழ் தான் எடுத்து படிச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு குரூப் 2க்கு மட்டும் நாங்கள் இங்கிலீஷ் சேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயே வந்து ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அப்புறமேட்டு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி அது மாதிரி வந்து ஒரு பையஸ்டாக வந்து இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி இது மாதிரி தமிழ் தொண்டு அண்ட் இதுக்கு வந்து நாங்கள் போர்ஷன் கம்மியாக கொடுக்குறோம், மற்றபடி இலக்கணம் அந்த ரிலேட்டடாக பேசிக்காக இருக்கிறதா வந்து 85 கொஷின் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து மாற்றுறாங்க. ஸோ இது மாதிரி அடிக்கடி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதுனால பசங்களுடைய அந்த படிக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதனால் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்டர் லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பக்கத்தில் போயிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து நல்லா வந்து தெரியும், அதை படி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ திடீர்னு அவங்க சேஞ்ச் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அவங்க கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அது நல்ல பேட்டர்னோ கெட்ட பேட்டர்னோ அது ரெண்டாவது விஷயம். பட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுனால அவங்களுடைய அந்த ஒரு போட்டித்தன்மை அவங்களோட எஃபிஷியன்சி அந்த இடத்துல வந்து குறையுது. இது வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிப்பாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா இந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட். இப்போ பாரதியாரை வந்து அவங்க மென்ஷன் பண்ணல, கம்பராமாயணம் சிற்றிலக்கியம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒமிட் பண்ணிடுவாங்களா, இல்லை ஒன்று ரெண்டு கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ இந்த பேட்டர்னே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? அதே சமயத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இத்தனை கொஸ்டின் தான் நாங்கள் அதுலேருந்து கேட்க போகிறோம், ஜாகிரபினா 5 கொஸ்டின் தான், எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9னா 20 கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை மாறி வந்து கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இன்னொன்று மாடல் கொஸ்டின் வந்து வெளியிடப்படல. ஸோ இப்படி தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு மாடல் கொஸ்டினாக வந்து ரிலீஸ் பண்ணணும். மேபி அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாடல் கொஸ்டினும் வெளியாகல, இது ஒன்று. இன்னொன்று சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபிக்கு கொஞ்சம் ரொம்ப வந்து 5 கொஸ்டினாக வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பக்கம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஜென்ரல் தமிழ் வந்து அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் கொடுக்குறது இந்த இலக்கணம் சார்ந்த ஐட்டம்ஸ்க்கு மட்டும் தான் அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இலக்கியம் அண்ட் தமிழ் தொண்டை வந்து கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அடிவிடும். ஏன்னா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, 6th to 12th வரைக்கும் பழைய புக் படிச்சிருப்பாங்க, புது புக் படிச்சிருப்பாங்க, சிறப்பு தமிழ் படிச்சிருப்பாங்க. இத்தனை படிச்சுட்டு பாதி ஆத்தர்ஸ் காணும், பாதி கம்பராமாயண சிலப்பதிகாரம் ஒன்றுத்தையும் காணும். ஸோ இத்தனை அவங்க படித்து வந்து அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போன மாதிரி உடனே ஒரு சிலபஸ் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை. இன்னொன்று இது சாதகமாக யாருக்கு இருக்குன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 4ல் இல்லை அப்படிங்கிறது ஒரு கவலையாக இருக்கும். ஆனால் இந்த பேட்டர்னை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை புதுசாக படிக்கிறவங்க ஒரு 3 மாதத்தில் வந்து படிச்சிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியான பேட்டர்ன், ரொம்ப கம்மியான சிலபஸ். ஸோ அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் மாற்றி படிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்குது. இன்னொன்று ஜென்ரல் தமிழோடைய சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ புதுசாக அது வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இப்போது புதுசாக ஒரு பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு வருது, ரொம்ப கம்மியான சிலபஸ் இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒரு 3 மாதத்தில் வந்து படிச்சிட முடியும், இது ஒன்று. இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு வந்து இதனால் அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய அந்த மொழிபெயர்ப்பு அந்த கோப்பு வந்து எப்படி வந்து சரி மாற்றி அமைக்கணும், மாற்றி டெக்ஸ்ட்டை அந்த சந்திப்பில் அந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க அண்டர்லைன் பண்ணுறதுனால அதெல்லாம் வந்து அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கவர்மெண்ட்டுக்கு அது மாதிரி ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல கேண்டிடேட்ஸ் வந்து கிடைப்பாங்க, இது ஒன்று. ஸோ இதனால் என்னோட கருத்து என்னென்னா இந்த சிலபஸ் படி நீங்கள் ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது நல்லதோ சரியோ 1 வருஷத்துக்கு டைம் கொடுங்க. ஏன்னா அடுத்த வர செட்டு வந்து அந்த பழைய பேட்டர்ன் படி எழுத விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றுறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணி அடுத்த செட்டுக்கு வந்து நீங்கள் அதை விடும்போது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் கன்ஃபார்ம் பாதிக்கப்படுவாங்க. புது ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் பழைய ஸ்டூடெண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும்ல. ஸோ அதனால் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு 1 இயர் வந்து நீங்கள் இந்த சிலபஸ் பேட்டர்ன் இனிமேல் மாறப்போகுது, ஒரு கருத்து கணிப்பு மாதிரி வைங்க, என்ன மாதிரியே சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம், இதுதான் நாங்கள் மாற்ற போகிறோம், உங்களுக்கு ஏதாவது வந்து விஷயம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி ஏதோ கருத்து கணிப்பு வச்சு கூட நீங்கள் தாராளமாக வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு 1 இயர், அதாவது ஒரு அடுத்த செட்டை விட்டுட்டு
வரக்கூடிய எக்ஸாம்ஸை விட்டுட்டு அடுத்த செட்டுக்கு வந்து அது கொண்டு போகிறது வந்து நியாயமான விஷயமா வந்து இருக்கும். இன்னொரு பாயிண்ட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்பீங்களாங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சொல்கிற மாதிரிலாம் என்றைக்கும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. மாறி மாறி தான் வந்து பேட்டர்ன் வந்து அமையும். ஸோ இதே படி நீங்கள் கேட்பீங்களாங்கிறதும் ஒரு பெரிய டவுட்டு. இந்த பேட்டர்ன் படி படிச்சுட்டு நாளைக்கு எக்ஸாமில் அது மாதிரி வரலனா அது வந்து பெரிய வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் இதை ஃபாலோ பண்ணுவாங்களேன்றதும் பெரிய டவுட். ஸோ இத்தனை டவுட்டுக்கு மத்தியில் தான் வந்து நம்ம படிச்சாகணும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மாடல் கொஷின்ஸ் ஏதாவது வந்து வருதான்ட்டு. தேங்க்யூ.